ஆச்சி சத்துமாவு. ஆச்சி சத்துமாவு ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. இந்திய தொலைத்தொடர்பு துறையில் ஜியோ நிறுவனம் அடுத்த கட்ட வளர்ச்சியை பெறுவதற்கான சமிஞ்ஞைகள் தெரியத் தொடங்கியிருக்கின்றன. ஜியோவில் 33,000 கோடி ரூபாயை கூகுள் நிறுவனம் முதலீடு செய்ய போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 மாதங்களுக்கு முன்பு ஜியோ நிறுவனத்தில் 43,500 கோடியை முதலீடு செய்தது ஃபேஸ்புக் நிறுவனம். ஜியோ நிறுவனத்தில் 10% பங்குகள் ஃபேஸ்புக் நிறுவனத்திற்கு சொந்தமாகின. ஜியோவும் ஃபேஸ்புக்கும் இணைந்திருப்பதன் மூலம் இணைய உலகில் இன்னும் பல புரட்சிகள் சாத்தியமாகும் என்றார்கள் பொருளாதார வல்லுநர்கள். இந்த நிலையில் கூகுளும் அதில் இணைந்திருக்கிறது. அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் என எல்லா OTT தளங்களும் ஜியோ டிவியில் இணைக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்திய தொலைத்தொடர்பு துறையின் ஒற்றை நிறுவனமாக ஜியோ மாறலாம் எனவும் கணிக்கப்படுகிறது. உண்மையில் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனமும் அதன் ஒரு அங்கமான ஜியோவுமே கூட ஒரு தொழில் புரட்சியின் அங்கங்கள் தான். முகேஷ் அம்பானியின் வளர்ச்சி கதை தன்னம்பிக்கை பேச்சாளர்களுக்கு பாயிண்ட்களை அள்ளி கொடுக்கும் வகையிலானது. முகேஷ் அம்பானியின் வாழ்க்கை மற்றும் தொழில் பயணம் குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்கின்றன. இந்தியாவின் எந்த பகுதியிலும் தொழில் தொடங்கும் வல்லமை பெற்ற நிறுவனமாக ரிலையன்ஸ் மாறியது எப்படி? தொடக்கத்தில் கூலி வேலை செய்த திருபாய் அம்பானியின் மகன் முகேஷ் அம்பானி இந்திய தொழில்துறையின் சாம்ராடாக மாறியது எப்படி? ரிலையன்ஸ் நிறுவனத்தின் பயணத்தில் முக்கிய அங்கமாக ஜியோ மாறியது எப்படி? சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவில் இணைய சேவை என்பது மிகவும் அரிதானது. 1 GB அளவிலான இணைய சேவைக்கு கட்டணமாக 200 ரூபாய் வரை வசூலித்துக் கொண்டிருந்தன இணைய சேவை நிறுவனங்கள். ஆனால் இன்று நிலைமை தலைகீழ் என்ற வார்த்தைக்குள் அடக்கிவிட முடியாத நிலையில் உள்ளது. முகேஷ் திருபாய் அம்பானி என்ற முழு பெயர் கொண்ட முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் நிறுவனத்தின் அதிபர். தொலைத்தொடர்பு துறையில் அவர் ஏற்படுத்திய புரட்சி அவரது ஜியோ நிறுவனத்தின் வழியே நடைபெற்றது. 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதியன்று ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் தொலைத்தொடர்பு துறையில் காலடி எடுத்து வைத்தது. 2016ஆம் ஆண்டின் முடிவு வரை எல்லா அழைப்புகளும் இலவசம் என்றே அறிவித்த ஜியோ நிறுவனம் ஒரு நாளைக்கு 1 GB இணைய சேவையும் இலவசம் என்று அறிவித்தது. உண்மையில் மற்ற நிறுவனங்களுக்கு அது மிகப்பெரிய சவாலாகவே அமைந்தது. அடுத்த 4 நாட்களுக்குள் இந்தியாவின் மிகப்பெரிய செல்போன் சேவை நிறுவனமாக அறியப்பட்ட ஏர்டெல் 2 முறை இணைய சேவையின் விலையை குறைக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளானது. அடுத்த பெரிய நிறுவனமாக கருதப்பட்ட வோடாபோன் தன்னுடைய இணைய சேவை விலை ஜியோ நிறுவனத்தை விட குறைவானது என்பதை நிறுவ பகீரத முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருந்தது. ஜியோ நிறுவனம் தொலைத்தொடர்பு துறையில் நுழைந்தவுடன் அந்த துறையில் புரட்சி நடந்தது என்று கூறினால் அது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அல்ல. தொடங்கிய 83 நாட்களில் 5 கோடி சந்தாதாரர்களை பெற்றது ஜியோ. சேவை தொடங்கிய ஓராண்டிற்குள் 12.5 கோடி வாடிக்கையாளர்கள் ஜியோ சேவையில் இணைந்தனர். இணைய பயன்பாட்டில் அமெரிக்காவையும் முந்தி முதலிடம் பிடித்தது இந்தியா. 2017ஆம் ஆண்டில் மிக வேகமாக வளரும் தொலைத்தொடர்பு நிறுவனமாக ஜியோ நிறுவனத்தை அடையாளப்படுத்தியது ட்ராய். அந்த ஆண்டில் 4.25% வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்திருந்தது ஜியோ நிறுவனம். முகேஷின் தந்தை திருபாய் அப்போது ஏமனில் சிறிய அளவிலான தொழில் செய்து கொண்டிருந்தார். முகேஷ் பிறந்த ஓராண்டிற்குள், அதாவது 1958ஆம் ஆண்டு, ஏமன் நாட்டில் உள்ள உள்நாட்டு குழப்பங்கள் காரணமாக திருபாயின் தொழில் மிக கடுமையான பாதிப்பை சந்தித்தது. அதன் காரணமாக உடனடியாக இந்தியா திரும்பிய திருபாய் இந்தியாவிலேயே தொழில் தொடங்க முடிவு செய்திருந்தார். குஜராத்தியான திருபாய் ராஜ்கோட்டில் தொழில் தொடங்கவே விரும்பினார். ஆனால் இந்தியாவின் வர்த்தக தலைநகராக வளர்ந்து கொண்டிருந்த பம்பாய்க்கு சென்று தொழில் தொடங்கும்படி அவரது நண்பர்கள் சிலர் ஆலோசனை கூறவே அதனை ஏற்றுக்கொண்டார் திருபாய். பம்பாயின் மஸ்ஜித் பந்தர் பகுதியில் அமைந்திருந்த 350 சதுர அடி அளவிலான சிறிய அறைதான் இன்றைய இந்தியாவின் மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யமாக திகழும் ரிலையன்ஸின் முதல் செங்கல். அப்போது அந்த நிறுவனத்தின் பெயர் ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்ப்பரேஷன். ஒரு விஷயத்தில் திருபாய் மிகவும் தெளிவாக இருந்தார். தன்னுடைய செல்வ செழிப்பான நிலை தன் குழந்தைகள் வளரும் விதத்தை எந்த வகையிலும் பாதித்துவிடக் கூடாது என்பது அது. அதன் காரணம் மிகவும் எளிதானது. ஏழ்மையான சூழலில் பிறந்து வளர்ந்தவர் திருபாய். படிப்பின் மீது ஆர்வம் இருந்தாலும் குடும்ப வறுமை காரணமாக படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு 13 வயதிலேயே ஏமனுக்கு வேலை தேடிச் சென்றவர் அவர். வாழ்வில் வெல்வதற்கான உந்து சக்தியாக திருபாய்க்கு அமைந்தது அவருடைய தொடக்க கால வாழ்வின் வறுமை. அதன் காரணமாகவே பெரிதான கனவுகளை உருவாக்கி அது நிறைவேறும் வரை ஓயாமல் உழைத்து
வாழ்வில் வெற்றி பெற திருபாயால் முடிந்தது. தன்னுடைய குழந்தைகளை செல்வ செழிப்பில் வளர்க்க திருபாய் விரும்பாததன் காரணமும் அதுவே. முகேஷ் அம்பானி அப்படி ஒரு கட்டுப்பாட்டில் வளர்க்கப்பட்டவர். பம்பாயில் அமைந்திருக்கும் ஹில் கிராஞ்ச் பள்ளியில் தன்னுடைய பள்ளிப் படிப்பை முடித்தார் முகேஷ் அம்பானி. பிற்காலத்தில் ரிலையன்ஸ் நிறுவனத்தில் முக்கிய பதவி வகித்த ஆனந்த் ஜெயின் அந்த பள்ளியில் முகேஷ் அம்பானியோடு படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பம்பாய் மாற்றுங்கா பகுதியில் அமைந்திருக்கும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி கல்லூரியில் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் பிடெக் பட்டம் பெற்றார். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் MBA படிப்பில் சேர்ந்திருந்தார் முகேஷ். 1977ஆம் ஆண்டு ரிலையன்ஸ் நிறுவனத்தை பொது நிறுவனமாக அறிவித்தார் திருபாய் அம்பானி. அதன் ஒரு பங்கின் விலை 10 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஏராளமான மக்கள் ரிலையன்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்தனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த நடுத்தர வர்க்க மக்கள். 1980ஆம் ஆண்டு இந்தியாவில் ஆட்சியில் இருந்த இந்திரா தலைமையிலான அரசு ஒரு முக்கிய முடிவெடுத்தது. பாலிஸ்டர் இழைநூல் தொழிலில் ஈடுபட தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி அளித்தது இந்திய அரசு. ஜவுளி தொழிலிலிருந்து பாலிஸ்டர் தொழிலில் இறங்க முடிவெடுத்தார் திருபாய் அம்பானி. இந்திய தொழில்துறையின் ஜாம்பவான்களான டாடா, பிர்லா உள்ளிட்ட 43 நிறுவனங்கள் உரிமம் வேண்டி விண்ணப்பித்தன. ஆனால் தொடங்கி 2 ஆண்டுகள் மட்டுமே ஆகியிருந்த வளர்ந்து வரும் நிறுவனமான திருபாய் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு அந்த உரிமம் வழங்கப்பட்டது. பாலிஸ்டர் தொழிற்சாலை அமைக்கும் பணியில் இறங்கினார் திருபாய் அம்பானி. அதற்காக தன்னுடைய மூத்த மகன் முகேஷ் அம்பானியின் கல்வியை பாதியில் நிறுத்த முடிவெடுத்தார். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய முதுநிலை படிப்பை படித்துக் கொண்டிருந்த முகேஷ் இந்தியா திரும்பினார். ரிலையன்ஸ் நிறுவனம் பாலிஸ்டர் தொழிலில் இறங்கியது. மகாராஷ்டிராவின் ராய்காட் பகுதியில் பாலிஸ்டர் இழை தொழிற்சாலையை அமைத்தது ரிலையன்ஸ் நிறுவனம். அதன் பிறகு முகேஷ் அம்பானி தன்னுடைய கல்வியை நிறைவு செய்யவே இல்லை. முழு நேரமாக ரிலையன்ஸ் நிறுவனத்தை கவனிக்க தொடங்கினார். 1985இல் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் பெயர் மாறியது. ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்ப்பரேஷன் என்கிற பெயரில் தொடங்கப்பட்ட நிறுவனம் பின்னர் ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் என்கிற பெயரில் இயங்கியது. அந்த பெயர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்று மாற்றப்பட்டது. பாலிஸ்டர் இழை தொழிற்சாலை நன்கு வளர்ச்சி அடைந்தது. 1985 முதல் 1992ஆம் ஆண்டு வரையிலான 7 ஆண்டு காலகட்டத்தில் ரிலையன்ஸ் பாலிஸ்டர் தொழிற்சாலையின் உற்பத்தி திறன் ஆண்டுக்கு 1.5 டன்னாக இருந்தது. பெட்ரோலிய தொழில்துறையில் கால்பதிக்க வேண்டுமென்ற கனவு ஒன்று திருபாய் அம்பானிக்கு இருந்தது. அந்த கனவு விளைந்த இடம் ஓமனில் அமைந்திருந்த ஒரு எண்ணெய் வயல். திருபாய் அம்பானி ஓமனில் முதலில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றினார். 1980களின் பிற்பகுதியில் குஜராத்தின் ஹசிரா பகுதியில் எண்ணெய் வயல் அமைக்க முயற்சிக்கப்பட்டது. ஆனால் பல காரணங்களால் அந்த பகுதியில் பெட்ரோ கெமிக்கல் துறைப்பான வயல் அமைக்கப்படவில்லை. ஆனாலும் பெட்ரோ கெமிக்கல் துறையில் கால் பதிப்பதற்கான முயற்சிகளை ரிலையன்ஸ் நிறுவனம் தொடர்ந்து எடுத்து வந்தது. 1995ஆம் ஆண்டில் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் 1000 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருந்தது. இதன் காரணமாக சர்வதேச கடன் மதிப்பீட்டு நிறுவனங்களின் பட்டியலில் முதலில் இடம்பெற்ற இந்திய நிறுவனம் என்ற பெருமையை ரிலையன்ஸ் 1996ஆம் ஆண்டு பெற்றது. அதே ஆண்டில் அப்போது வளர்ந்து வந்த துறை என கணிக்கப்பட்ட டெலிகாம் துறையில் கால்பதிக்கும் முடிவை ரிலையன்ஸ் நிறுவனம் எடுத்தது. அமெரிக்காவைச் சேர்ந்த தொலைத்தொடர்பு நிறுவனமான நைனெக்ஸுடன் இணைந்து டெலிகாம் நிறுவனத்தை தொடங்கியது ரிலையன்ஸ். 1998ஆம் ஆண்டில் திருபாயின் கனவான பெட்ரோ கெமிக்கல் சுத்திகரிப்பு தொழிலில் இறங்கியது. குஜராத்தின் ஜாம்நகர் பகுதியில் உலகின் மிகப்பெரிய பெட்ரோ கெமிக்கல் சுத்திகரிப்பு நிலையம் தொடங்கப்பட்டது. வாஜ்பாயின் அமைச்சரவையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த அருண் ஷோரி பங்கு விலக்கல் துறையையும் சேர்த்து கவனித்து வந்தார். பொதுத்துறை நிறுவனங்களில் தனியாரின் பங்களிப்பை அதிகரிக்க செய்வதே இந்த துறையின் நோக்கம். ரிலையன்ஸ் நிறுவனத்தை வெகுவாக பாராட்டிய அருண் ஷோரி இந்திய பெட்ரோ கெமிக்கல் கார்ப்பரேஷனின் 26% பங்குகளை ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு அளித்தார். ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் ரிலையன்ஸ் நிறுவனமும் அதன் தலைவர் திருபாய் அம்பானியும் இந்திய வளர்ச்சிக்கு ஆபத்தானவர்கள் என விமர்சித்தவர்களில் அருண் ஷோரியும் ஒருவர் என்பது சுவாரஸ்யமான விஷயம். 2002ஆம் ஆண்டு ரிலையன்ஸின் நிறுவனரும் முகேஷ் அம்பானியின் தந்தையுமான திருபாய் அம்பானி பக்கவாதம் காரணமாக மரணமடைந்தார். பூஜ்ஜியத்தில் வாழ்க்கையை தொடங்கிய ஒரு ஏழை இளைஞர் உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரராக உருவான கதை என திருபாயின் அசுர வளர்ச்சியை பற்றிய தகவல்கள் மேலாண்மை சார்ந்த புத்தகங்களில் இடம்பெற்றுள்ளன. அதன் பின்னர் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் பொறுப்புகள் முகேஷ் அம்பானியிடமும் அவரது சகோதரர் அனில் அம்பானியிடமும் வந்து சேர்ந்தன. ஆனால் அதன் பிறகு ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு பல பிரச்சனைகள் வந்து சேர்ந்தன. 5 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயதில் பங்காளி என்று கிராமப் பகுதிகளில் சொல்லப்படும் சொலவடைக்கு அம்பானி குடும்பமும் விதிவிலக்கில்லை என்பதை நிரூபிக்கும் சம்பவங்கள் நடந்தன. திருபாய் அம்பானி மரணமடைந்த சில நாட்களுக்குள்ளாகவே
ரிலையன்ஸ் நிறுவனத்தை யார் நிர்வகிப்பது என்கிற போட்டி முகேஷ் அம்பானி மற்றும் அனில் அம்பானி ஆகியோருக்கிடையே எழுந்தது. நிறுவன விவகாரங்களில் தான் புறக்கணிக்கப்படுவதாக உணர்ந்தார் அனில் அம்பானி. ரிலையன்ஸ் நிறுவனத்தின் மிக முக்கியமான அங்கமான ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் தொடங்கப்பட்டது. இது குறித்து அனில் அம்பானியிடம் கருத்துக்கள் எதுவும் கேட்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டது. மேலும் அனில் அம்பானி அரசியலில் இறங்க முடிவெடுத்தது குறித்து முகேஷ் அம்பானி தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்தார். சமாஜ்வாதி கட்சி சார்பில் ராஜ்யசபாவிற்கு போட்டியிட முடிவெடுத்தார் அனில் அம்பானி. 2004ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கவும் பட்டார் அனில் அம்பானி. அதேபோல் 2004ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ், பாஜக அல்லாத மூன்றாவது அணி அமைக்கும் முயற்சிகளில் சமாஜ்வாதி தலைவர்களான முலாயம் சிங், அமர் சிங் ஆகியோர் ஈடுபட்டனர். அந்த முயற்சிகளுக்கு அனில் அம்பானி உறுதுணையாக இருந்ததாகவும் கூறப்பட்டது. அடிப்படையில் முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் இந்திய தொழில்துறையின் ராம லட்சுமணர்களாக வர்ணிக்கப்பட்டவர்கள். பிரச்சனைகள் வந்தபோது இருவரும் ஒருவர் மீது ஒருவர் பரஸ்பரம் மரியாதை செலுத்துபவர்களாகவே இருந்தனர். இன்னும் ஒருபடி மேலாக திருபாய் அம்பானி மரணமடைந்த போது ரிலையன்ஸ் நிறுவனத்தின் சேர்மனாக முகேஷ் அம்பானியை முன்மொழிந்ததே அனில் அம்பானிதான். முகேஷ் அம்பானியை சுற்றி இருந்தவர்கள் மூலமாகவே தான் அவமதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார் அனில் அம்பானி. அதிலும் குறிப்பாக முகேஷ் அம்பானியின் நெருங்கிய நண்பரான ஆனந்த் ஜெயின் மீது குற்றம் சாட்டினார் அனில் அம்பானி. நிறுவன விவகாரங்களில் தான் அவமதிக்கப்பட்டதற்கான காரணம் ஆனந்த் ஜெயின், அமித் கன்னா, அப்போதைய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவ் சுக்லா ஆகியோர்தான் காரணம் என்பது அனில் அம்பானியின் எண்ணம். மற்றொருபுறம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 10,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்ய வேண்டும் என்ற அனில் அம்பானியின் முயற்சிகளை முகேஷ் அம்பானி ரசிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் முதலீடு செய்யும் முயற்சிகளின் பின்னணியில் முலாயம் சிங் இருப்பதாக சந்தேகித்தார் முகேஷ் அம்பானி. அனில் அம்பானியின் அரசியல் ஈடுபாடோ மாநிலங்களவை உறுப்பினர் பதவியோ நிறுவனத்திற்கு எந்த வகையிலும் உதவாது என்பதே முகேஷ் அம்பானியின் எண்ணமாக இருந்தது. முலாயம் சிங்கின் சமாஜ்வாதி கட்சியோடு நட்பாக இருந்தால் காங்கிரசுடனான உறவு பாதிக்கப்படும் என அஞ்சினார் முகேஷ் அம்பானி. 2004ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதியன்று கூடிய ரிலையன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகக் குழு நிறுவனத்தின் அனைத்து நிதி விவகாரங்களிலும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை முகேஷ் அம்பானிக்கு அளித்தது. சகோதரர்களுக்கு இடையேயான பிரச்சனை இந்தியாவின் தொழில் துறையையும் கொஞ்சம் அசைத்து பார்த்தது. நாடு முழுவதும் இருந்த லட்சக்கணக்கான ரிலையன்ஸ் நிறுவன பங்குதாரர்கள் கவலையடைந்தனர். அவர்களுக்கிடையே சமாதானம் ஏற்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து நடந்து வந்தன. ரிலையன்ஸ் நிறுவனத்தின் சர்ச்சைகளை தீர்க்க பல்வேறு தரப்பினரும் முயன்று வந்தனர். இறுதியாக 2005ஆம் ஆண்டு ரிலையன்ஸ் நிறுவனத்தின் பிரச்சனை முடிவுக்கு வந்தது. திருபாய் அம்பானியின் மனைவி கோகிலாபென் அம்பானி மற்றும் அம்பானி குடும்பத்தின் நெருங்கிய நண்பராக விளங்கிய ICICI நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் KV காமத் ஆகியோர் சமரசம் செய்தனர். 2005ஆம் ஆண்டு ஜூனில் ஊடகங்களுக்கு அளித்த அறிக்கையில் தன் மகன்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை தான் தீர்த்து விட்டதாக அறிவித்தார் கோகிலாபென் அம்பானி. மேலும் அந்த அறிக்கையில் 90,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் பிரிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டது. ரிலையன்ஸ் நிறுவனமும் இரண்டாக பிரிக்கப்பட்டது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் IPCL ஆகியவை முகேஷ் அம்பானியின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. ரிலையன்ஸின் கட்டுமான நிறுவனமான ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிதி நிறுவனமான ரிலையன்ஸ் கேபிட்டல் ஆகியவை அனில் அம்பானியின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ரிலையன்ஸ் நிறுவனம் முறைப்படி பிரிக்கப்பட்டது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிர்வாக குழுவிலிருந்து ராஜினாமா செய்தார் அனில் அம்பானி. அதேபோல் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனமும் அனில் அம்பானியின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. திருபாயின் கனவு தொழிலான எண்ணெய் தொழிலை யார் கையில் எடுப்பது என்பதில் இருவருக்கும் போட்டி ஏற்பட்டது. இறுதியில் எண்ணெய் தொழில் முகேஷ் அம்பானியின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. ஒரு சாம்ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்பட்டதாக பத்திரிகைகள் வர்ணித்தன. கிருஷ்ணா கோதாவரி படுகையில் எண்ணெய் மற்றும் வாயு எடுப்பதற்கு 1991ஆம் ஆண்டு தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு கிருஷ்ணா கோதாவரி படுகையில் உலகின் மிகப்பெரிய எரிவாயு எடுக்கும் திட்டத்தை ரிலையன்ஸ் நிறுவனம் அறிவித்தது. அதன் காரணமாக கோதாவரி படுகையில் எரிவாயு எடுப்பதில் ரிலையன்ஸ் நிறுவனம் முக்கிய பங்கு வகித்தது. இந்நிலையில் கிருஷ்ணா கோதாவரி படுகையில் எடுக்கப்படும் வாயுக்கள் ரிலையன்ஸ் நிறுவனத்திடமிருந்து அதிக விலை கொடுத்து வாங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. 2012ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த வீரப்ப மொய்லி மற்றும் ரிலையன்ஸ் நிறுவன அதிபர் முகேஷ் அம்பானி ஆகியோர் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. முறைகேடாக ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. 2013ஆம் ஆண்டு இந்த குற்றச்சாட்டை எழுப்பியவர் அப்போதைய டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால். கடந்த 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதியன்று செய்தியாளர்களை சந்தித்த அரவிந்த் கெஜ்ரிவால் முகேஷ் அம்பானியும் மத்திய ஆட்சியாளர்களும் சம்பந்தப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டை எழுப்பினார். அத்தோடு நில்லாமல் முகேஷ் அம்பானி மீதும் வீரப்ப மொய்லி மீதும் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டார்.
அது தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரவிந்த் கெஜ்ரிவால் தனிப்பெரும்பான்மை உள்ள முதல்வர் அல்ல. காங்கிரஸ் கட்சி அவரது அரசுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருந்தது. முகேஷ் அம்பானி இந்திய தொழில்துறையின் அடையாளங்களில் ஒருவராக பார்க்கப்பட்டவர். இந்திய அரசியலில் மிகப்பெரிய லாபி உள்ளவராகவும் அவர் அறியப்பட்டார். ஆனால் அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டது பெரும் விவாதங்களை கிளப்பியது. அந்த குற்றச்சாட்டுகளை அடியோடு மறுத்தது ரிலையன்ஸ் நிறுவனம். அரவிந்த் கெஜ்ரிவாலின் குற்றச்சாட்டுகள் தங்களுக்கு ஆச்சரியம் அளிப்பதாக கூறிய அந்நிறுவனம் அந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றது என்று கூறியது. திடீரென டெல்லி மாநில அரசியலில் காட்சிகள் மாறத் தொடங்கின. 2013 டிசம்பரில் நடந்த டெல்லி மாநில சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 28 இடங்களை மட்டும் வென்றிருந்தது. தனிப்பெரும் கட்சியாக 31 இடங்களை வென்றிருந்த பாஜக ஆட்சி அமைக்க மறுக்கவே காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஆதரவோடு முதல்வராக பதவியேற்றிருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் காங்கிரஸ் மத்திய அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னதை காங்கிரஸ் ரசிக்கவில்லை. அரவிந்த் கெஜ்ரிவாலால் சட்டமன்றத்தில் முன்மொழியப்பட்ட ஜன் லோக்பால் மசோதாவிற்கு ஆதரவளிக்காமல் தவிர்த்தது காங்கிரஸ். இதனால் பதவியேற்ற 49 நாட்களில் ஆட்சியின் தேனிலவு காலம் முடியும் முன்பாக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். முகேஷ் அம்பானிக்கு இருக்கும் செல்வாக்கின் காரணமாக டெல்லி அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்தனர். இந்தியாவில் ஸ்மார்ட் போன்களின் எண்ணிக்கை அதிகரித்த போது இணைய சேவையில் கால்பதிக்க முடிவெடுத்தார் முகேஷ் அம்பானி. கடந்த 2010ஆம் ஆண்டு என்ஃபட்டல் நிறுவனத்தின் 96% பங்குகளை ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்கியது. 4G அலைக்கற்றைகள் ஏலம் விடப்பட்ட போது இந்தியாவின் பெரும்பாலான இடங்களுக்கான அலைக்கற்றைகளை என்ஃபட்டல் நிறுவனம் ஏலம் எடுத்திருந்தது. கடந்த 2013ஆம் ஆண்டு ஜனவரியில் ரிலையன்ஸின் அங்கமாக ஜியோ நிறுவனம் உருவாக்கப்பட்டது. உண்மையில் இந்திய தொலைத்தொடர்பு துறையை மாற்றியமைத்த மந்திர சொல் ஜியோ. 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி மும்பையில் நடந்த விழாவில் ஜியோ சேவை சோதனை முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் சோதனை முறையில் சேவையை தொடங்கி வைத்தார். அந்த விழாவில் பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூர், இசையமைப்பாளர் AR ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டனர். விரைவில் நாடு முழுவதும் ஜியோ சேவையை விரிவுபடுத்தப் போவதாக ரிலையன்ஸ் நிறுவனம் அறிவித்தது. தொடர் முயற்சிகளில் 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி கமர்ஷியல் பயன்பாட்டிற்கு ஜியோ அறிமுகப்படுத்தப்பட்டது. விமர்சனங்கள் எழாமல் இல்லை. பொதுத்துறை தொலைத்தொடர்பு நிறுவனமான BSNLக்கு நாடு முழுவதும் கட்டமைப்புகள் இருந்தன. அவை ஜியோ நிறுவனத்திற்காக பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மேலும் ஜியோ நிறுவனம் அறிமுகப்படுத்தப்படுவதாக பத்திரிகைகளில் வந்த விளம்பரங்களில் இந்திய பிரதமர் மோடியின் படம் இடம்பெற்றிருந்தது விமர்சனத்தை ஏற்படுத்தியது. எப்படி ஒரு தனியார் நிறுவனத்தின் விளம்பரத்தில் பிரதமர் படம் இருக்கலாம் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதாவது மோடியின் டிஜிட்டல் இந்தியா கனவை நிறைவேற்றுவதற்காக ஜியோவை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதாக கூறியது ஜியோ நிறுவனம். ஆனால் பிரதமரின் புகைப்படத்தை அனுமதி இல்லாமல் ரிலையன்ஸ் நிறுவனம் பயன்படுத்தியதாக மத்திய அரசு தரப்பில் கூறப்பட்டது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு 500 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இத்தனை சர்ச்சைகளையும் மீறி இந்தியாவின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமாக ஜியோ மாறி நிற்கிறது. இந்தியாவின் மொத்த பயனாளர்களின் 34% பேர் ஜியோ பயன்படுத்துகின்றனர். தொழிலில் மட்டுமல்ல, முகேஷ் அம்பானியின் வீடு கூட சர்ச்சைகளுக்கு தப்பவில்லை. கடந்த 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதியன்று மும்பை கம்பாலா ஹில்ஸில் கட்டப்பட்ட புது வீட்டிற்கு குடியேறினார் முகேஷ் அம்பானி. பகிங்காம் அரண்மனைக்கு அடுத்து விலை உயர்ந்த வசிப்பிடமாக இது மதிப்பிடப்பட்டது. இந்த வீடு கட்டப்பட்டது வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது என்றும் விதிகளை மீறி அது அம்பானிக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. கிரிக்கெட்டிலும் ரிலையன்ஸ் நிறுவனம் கால் பதித்திருக்கிறது. 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட IPL தொடரில் மும்பை அணியை ரிலையன்ஸ் அணி வாங்கியது. மும்பை இந்தியன்ஸ் அணியின் உரிமையாளராக முகேஷ் அம்பானியின் மனைவி நீட்டா அம்பானி இருக்கிறார். இவ்வளவு செல்வங்கள் குவிந்த பின்பும் தனக்கு பிடித்த உணவகம் மும்பை மைசூர் கஃபே என்றும் பிடித்த உணவு இட்லி சாம்பார் என்றும் ஒருமுறை குறிப்பிட்டிருந்தார். முகேஷ் அம்பானியின் மீதும் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் மீதும் எவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் இந்திய தொழில்துறையின் பிரதான அடையாளங்கள் அவை என்பதை மறுக்க முடியாது என்கிறார்கள் தொழில் ஆலோசகர்கள். ஒரு நாட்டில் உள்ள மக்களின் தலையெழுத்தை நிர்ணயிப்பவர்கள் அரசியல் தலைவர்கள். அந்த அரசியல் தலைவர்களின் தலையெழுத்தை நிர்ணயிப்பவர்கள் அந்நாட்டின் கார்ப்பரேட் தொழிலதிபர்கள்.